தங்களுக்கு மாநிலங்களவை உறுப்பினருக்கான வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் என்று தேமுதிக தொடர்ச்சியாக வலியுறுத்திய நிலையில் தற்போது அவர்களுக்கு மாநிலங்களவை சீட்டு இல்லை என்றும் 2026 ஒதுக்கப்படும் என்றும் அதிமுக துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி அறிவித்துள்ளார். தற்போது தொலைபேசி வாயிலாக நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் பிரியன் இணைகிறார். வணக்கம் திரு பிரியன். இம்முறை தேமுதிகவிற்கு ராஜ்யசபாவிற்கான சீட்டு கிடையாது. அதிமுகவில் இருக்கக்கூடிய இருவருக்குமே இந்த வாய்ப்பு வழங்கப்படுகிறது என்று இன்பதுரை அவர்களையும் தனபால் அவர்களையும் குறிப்பிட்டு அதிமுக துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி அறிக்கை வெளியிட்டுள்ளார். இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, முதல்ல அவர் கட்சிக்காரர்களுக்கு கொடுத்திருக்கிறார் என்பது முக்கியமான விஷயம். எப்படி திமுகவில் கட்சிக்காரர்களுக்கு கொடுத்தாரோ அந்த 2 வேகன்சி, அது மாதிரி அவரும் கட்சிக்காரர்களுக்கு கொடுத்திருக்கிறார். இன்னொரு விஷயம் என்னன்னா, எடப்பாடி தனது நிலைப்பாட்டில் உறுதியாக இருந்திருக்கிறார். அதாவது தேமுதிகவுக்கு நான் எந்த வாக்குறுதியும் கொடுக்கல, இந்த இந்த வரப்போற வேகன்சியில நான் கொடுக்கறேன்னு சொல்லவே இல்லை அப்படின்னு அவர் சொல்றாரு. அந்த நிலைப்பாட்டில் உறுதியாக இருந்திருக்கிறார். ஆனா அதே சமயம் பிரேமலதாவும் சுதீஷும் என்ன சொன்னாங்க, எங்களுக்கு வாக்குறுதி கொடுக்கப்பட்டது, எங்களுக்கு நீங்க தேமுதிகவுக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டால் நாங்கள் அடுத்தது என்ன முடிவு செய்ய வேண்டுமோ அதை முடிவு செய்வோம்னு பிரேமலதா சமீபத்தில் சொன்னதை நம்ம பார்த்தோம். ஆனா இப்போ யார் சொல்றது உண்மை? வாக்குறுதி கொடுக்கப்பட்டதா இல்லையான்ற விஷயமே தெரியல. இப்போ நீங்க ஏப்ரல் வரையும் வெயிட் பண்ணுங்க, அடுத்த வருஷம் வேகன்சி வருது, அப்ப நாங்க கொடுக்கணும்னு சொல்றாங்க. ஆனால் அது தேர்தல் நெருக்கத்துல மறுபடியும் நீங்க ஏமாத்தினீங்கன்னா என்ன பண்ணுவாங்க? அந்த சமயத்துல தேமுதிக உங்க வாக்குறுதி நம்பி காத்திருப்பது சரியான ஒரு பொருத்தமாக இருக்குமான்ற ஒரு கேள்வியை நம்ம பார்க்கிறோம் இங்க. அதனால இப்ப ஏமாற்றப்பட்டது, முதுகில் குத்தப்பட்டது தேமுதிக. கட்சிக்காரங்களுக்கு எடப்பாடி கொடுக்காருன்றது வேற விஷயம். பட் அவரது நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறார். ஆனால் தேமுதிக சொல்வது உண்மையா, எடப்பாடி சொன்னது உண்மையான்றது கேள்விக்குறியான ஒரு விஷயமா பார்க்கிறோம். அதனால இந்த விஷயத்துல முடிவெடுக்க வேண்டியது அடுத்த வருஷம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு போலான்றது அது தேமுதிகவுடைய இஷ்டம். ஆனால் அடுத்த வருஷம் நீங்க ஏமாற்றப்பட்டால் அடுத்த வருஷமும் கட்சிக்காரங்களுக்கு கொடுக்கிறேன்னு எடப்பாடி முடிவெடுத்தால் அந்த தேர்தல் நெருக்கத்தில் நீங்க எந்த கூட்டணியில போய் சேருவீங்க? ஸோ அதனால இது முடிவெடுக்க வேண்டியது தேமுதிக. காத்திருக்கலாமா வேண்டாமா என்று முடிவெடுக்க வேண்டியது தேமுதிக. தற்போது அது முதுகில் குற்றப்பட்டு இருக்கிறது என்பது மட்டுமே உண்மை. அந்த வகையில் பார்க்கும் பொழுது 2026 சட்டமன்ற தேர்தலை திமுகவை எதிர்க்கக்கூடிய ஒத்த கருத்துள்ள கட்சிகளை அனைவரும் வரவேற்கிறோம் அப்படின்னு அதிமுக சார்பாக தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் கூடவே இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிக்கு வாய்ப்பு வழங்கப்படவில்லை என்பது இது எந்த மாதிரியான ஒரு கூட்டணிக்கு எடுத்துச் செல்லக்கூடிய ஒரு நிலை ஏற்படும்? இல்ல, அதாவது தேமுதிகவுக்கு வேற வழி இல்ல. பாஜக தேமுதிகவை பிரஷர் பண்ணி எப்படி நம்ம கூட்டணிக்கு கொண்டுருவாங்கன்னு எடப்பாடி நம்புறாரு. நம்ம ராஜ்யசபா கொடுக்குறோமோ இல்லையோ, எப்படி நம்ம கூட்டணிக்கு பாஜக தேமுதிகவை பிரஷர் பண்ணிடும்னு நினைக்கிறாரு. ஆனால் தேமுதிகவுக்கு வேறு வாய்ப்புகள் காத்திருக்கின்றன. தாவேகா கதவு திறந்திருக்கிறது. சீமானோடு கூட சேர்ந்து போட்டி போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமா போய் சொல்றதுன்னா, திமுகவை பற்றி சமீப காலமாக பிரேமலதா ரொம்ப கடுமையான விமர்சனம் எதுவும் வைக்கிறது இல்லை. ஸோ கடைசி கட்டத்தில் திமுக அணியில போய் சேர்றதுக்கான வாய்ப்புகள், ட்ரை பண்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. அதனால தேமுதிகவுக்கு வாய்ப்பே மறுக்க முடியாது. அவர்களுக்கென்று பல தொகுதிகளில் ஒரு குறிப்பிட்ட அளவு ஓட்டு இருக்கிறது. அந்த ஓட்டு பலமுனை போட்டியில 1000 ஓட்டு முக்கியம், 500 ஓட்டு முக்கியம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது தேமுதிக போன்ற கட்சிகளின் துணை இருந்தால் சில தொகுதிகளில் தோல்வியை தவிர்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால தேமுதிக முற்றிலும் நம்ம ஒதுக்க முடியாது. பழனிசாமி அவர்கள், EPS அவர்கள் தேமுதிகவை என்ன மாதிரியான ஒரு கண்ணோட்டத்துல பாக்குறாரு நமக்கு தெரியல. ஆனால் அவர் இந்த வேகன்சியை தேமுதிக கூட்டணியோட லிங்க் பண்ணாம தனியா தன்னோட கட்சிக்காரர்களுக்கு கொடுத்திருக்கிறார். அப்போ வாக்குறுதி என்ன ஆயிற்று என்பதுதான் நீங்க முக்கியமான விஷயம். இதன் மூலமாக தேமுதிக ஒரு முடிவெடுக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. அதிமுக பாஜக கூட்டணியில போடுறதா வேண்டாமா, அல்லது வேற ஏதாவது ஆப்ஷன் ட்ரை பண்ணலாமான்றதெல்லாம் இனிமே தேமுதிகவின் விருப்பம். தொலைபேசி வாயிலாக உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி திரு பிரியன்.